தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் புளி மீன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த புளி மீனை சாள மீன் வச்சு தான் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் செய்ய தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், 4 காய்ந்த வத்தல், ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன், 1/2 கிலோ சாள மீன், 10 சின்ன வெங்காயத்தை நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை. புளியில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்குறேங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. பேன் வச்சுக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற 4 காய்ஞ்ச மிளகாயை பிச்சு அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு லேசாக. கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் அதில் ஊற்றி புளி தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. இந்த புளி மீன் இந்த ரெசிபி மோஸ்ட்லி சாள மீன் வச்சு தாங்க பண்ணுவாங்க. இந்த டிஷ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் புன்னக்காயல்னு சொல்லப்படுது. புன்னக்காயல் ஒரு கடலோர கிராமம், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. சீரகம், மிளகுத்தூள் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்குதுங்க இந்த புளி கலவை. இந்த கொதிக்கிற புளி கலவையில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க சாள மீனை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக அப்படியே போட்டுறாதீங்க, 1 by 1 பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ புன்னக்காயில் தான் முதல் தமிழ் பிரிண்டிங் ப்ரெஸ் 1579ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு. இப்போது இந்த மீனை மூடி போட்டு நல்லா குக் பண்ண விடலாங்க. அந்த புளி தண்ணி அவ்வளோத்தையும் அந்த மீன் உறிஞ்சிட்டு மீன் நல்லா புளிப்பாக காரசாரமாக நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கரண்டி போட்டு கலக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சட்டி இப்படி சுற்றி விடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சுங்க. இது நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறதுனால மீன் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிடுச்சுன்னா அவ்வளோதான், இந்த டிஷ்ஷஸ் ரெடி. வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த புளி மீனை பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றத விட மதியானம் பண்ணிவிட்டு நைட் சாப்பிட்டிங்கன்னா, இல்லை இன்றைக்கி பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். புளியெல்லாம் நல்லா ஊறி இன்னும் பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் போல் மல்லியில் தூவி, மீன்லாம் பாருங்கள் முழுசாக இருக்குது, உடையவே இல்லை. அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணால் புளிப்பாக காரசாரமாக பிரமாதமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.